ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டாப்புனுடைய கட்டிங். அதாவது பாட்டம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ டாப் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டாப்புக்கு தேவையான துணி அப்படிங்கும்போது மேக்ஸிமம் 2.25 வேணும். ஆனால் இதில் இருக்கிறது வந்து நமக்கு 2 மீட்டர் தான் இருக்குது. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ வந்து என்ன ஆகும்னா ஸ்லீவுக்கு வந்து நம்மளால் லைனிங் கொடுக்க முடியாது. ஸ்லீவுக்கு லைனிங் வைக்கணும் அப்படின்னா கம்பல்சரி 2.25, 2.5, 2.25 ஸ்லீவனுடைய லென்த்தை பொறுத்து நமக்கு வந்து கிளாத்து தேவைப்படும். எப்பவும் போல தான் கீழே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லாண்டிங்காக நீங்கள் ஒரு கட்டிங் போட்டு கிளாத்தை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மறக்காது. ஏன்னா புதுசாக வெட்டுறவங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு அது கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 39 இன்ச்சு உயரம் இருக்குது. ஆனால் 39 இன்ச்சு உயரம் வேணும். ஆனால் டாப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா 37 தான் இருக்குது லைனிங்கில். அப்போ நம்ம வந்து எக்ஸஸாக காட்டன் மெட்டீரியல்ங்கும் போது அதில் எக்ஸஸாக நம்ம விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து நான் 6 இன்ச்சுக்கு நான் வச்சுருக்கேன். அதிலிருந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சுக்கு நான் வந்து ஆம்ஹோல்னுடைய உயரம் மார்க் பண்ணுறேன். ஏன்னா உயரம் மார்க் இருந்தால் தான் அந்த ரவுண்டு வந்து அதில் உங்களால் மார்க் பண்ண முடியும். 13 அப்படிங்கிறது வந்து வெயிஸ்டினுடைய லென்த்து, அந்த இடத்துல தான் வரும். 22ங்கிறது சைடு கட்டு. இதில் 1/2 இன்ச்சு நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஆம்ஹோல் ரவுண்டு அதிகமாக வரும்போது நமக்கு அந்த 6.5க்குள்ளே வெட்டணும் அப்படின்னா சரியாக வராது. அதனால் 7 இன்ச்சாக வச்சுருக்கேன். செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு, அதாவது நம்ம எடுத்த அளவோட 4 இன்ச்சு சேர்த்துருக்கோம். அப்போ 10 இன்ச்சு வருது. பக்கத்தில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து வெயிஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் லூஸாகவே வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து இதில் 8.5 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச்சு அப்படிங்கிறது அந்த டாட்டுக்காக சேர்த்துருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து லூஸாக கேட்குறவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிக அளவு வைப்போம். இல்லாட்டினா 3 இன்ச்சு 4 இன்ச்சு தான் நம்ம வைப்போம். சீட் பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சு வச்சுருக்கேன். கீழே வந்து 12, 12.5 எந்த அளவுக்கு அவங்களுக்கு வைடாக கொடுக்குறோமோ, அதாவது லைனிங் வந்து மேலேயே நின்றுச்சுன்னா நமக்கு கீழே கொண்டு வர அளவு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய்க்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கீழே வர டவரும் கரெக்டான ஒரு இதில் வரும். கீழே பொறுத்த வரைக்கும் 1 இன்ச்சு மட்டும், அதாவது அந்த ஸ்லிட்டுக்கு கீழே வர்ற அளவு டவர் மடித்து அடிக்கும்போது சின்னதாக தான் வரணும் அப்படிங்கிறனால 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. மேலே எல்லாம் பிரித்து விடணும் அப்படிங்கிறக்காக ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து அந்த 1.5 இன்ச்சை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்ம போட்ட மார்க்கிங் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அதில் ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு சுடிதாருடைய ஷேப் வந்து நமக்கு தெரியும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வருமா அப்படிங்கிறதையும் உங்களால் கெஸ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு போட்டுக்கலாம். சுடிதாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பாக வெட்டாதீங்க. கொஞ்சம் அவுட்டரில் கொண்டு வந்து நீங்கள் ஆம்ஹோல் போட்டுக்கோங்க. ஏன்னா பின்னாடி வந்து ரொம்ப இழுத்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதே மாதிரி அந்த ஷேப்புக்கு வந்து லைட்டாக பெண்டு கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாகவே வெட்ட வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக பெண்டு, லூஸ் தானே கொடுத்துருக்கீங்க, அதனால் பெண்டு கொடுத்துக்கலாம். டைட்டாக கொடுத்து பெண்டு கொடுத்தீங்கன்னா தான் செஸ்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 15.5 இன்ச்சு வருது அப்படிங்கும்போது மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா 7.25 வருதா, 7.5, 7.25 அந்த அளவு வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா சுடிதாரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம நெக் இதில் வெட்ட மாட்டோம். நம்ம கேன்வாஸில் தான் வெட்டுவோம். மார்க்கிங் எங்கே போட்டிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அது மாதிரி வெட்டுங்க. முன்னாடி மார்க் பண்ணிவிட்டு உள்பக்கம் வெட்டிடாதீங்க. அது அப்புறம் எக்ஸஸாக சீம் அலவன்ஸ் இல்லாமல் போயிடும். நாச் போட்டுக்கோங்க. நெக்கு கிட்ட ஒன்று, அதே மாதிரி ஆம்ஹோல் கிட்ட ஒரு நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சுடிதாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்யூரேட்டாக ஃப்ரண்ட்டு டீப் வெட்டணுங்கிறது இல்லை. நார்மலாக ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அந்த அளவுக்கு நீங்கள் வெட்டினீங்கன்னா போதும். அதே மாதிரி சைடு ஸ்லிட்டு எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துலையும் நாச் போட்டுக்கோங்க. வெயிஸ்ட் ரவுண்டு எந்த இடத்துல வருதோ அது, இந்த நாச்சஸும் நீடில் மார்க்கும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சுடிதார் வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 2 சைடு ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் சுடிதாரை பொறுத்த வரைக்கும். அதனால் 2 பக்கமும் மேட்சிங் கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம நீடில் மார்க் போடுறத பொறுத்து தான் கரெக்டாக வரும். இப்போ 3 இன்ச் அப்படிங்கிறது கழுத்தினுடைய அகலம். நம்ம வந்து கேன்வாஸில் தான் கட் பண்ண போகிறோம்.
இருந்தாலும் ஒரு நீடில் மார்க் இதில் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் வைக்கும்போது இதுவும் அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா, சென்டர் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். கரெக்டாக எந்த இடத்துக்கு தையல் வரணுமோ அங்கே மட்டும் நீங்கள் வந்து நீடில் மார்க் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம வந்து 3 நீடில் மார்க் தான் போடுவோம். அதாவது நம்ம ஆம் ஹோல் கிட்ட ஒன்று, வேஸ்ட் கிட்ட ஒன்று, அந்த சீட் கிட்ட ஒன்று. அப்படி போடும்போது அந்த தையல் வந்து ஈவனாக நமக்கு வரமாட்டேங்குது. அதாவது ஒரே மாதிரி ரைட் லெஃப்டில் வரமாட்டேங்குது. அப்போ ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் பிடிச்சிட்றோம். போடும்போது ஒன் சைடு டைட்டாகவும் ஒன் சைடு லூஸாகவும் வருது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாக நீடிலில் மார்க் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் போடும்போதும் கரெக்டாக வரும். அதே மாதிரி டாட்டுக்கும் நீங்கள் நீடில் மார்க் போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த துணியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைனை பொறுத்து குறுக்க தான் நம்ம போட முடியும். ஏன்னா கையும் வந்து கொஞ்சம் லாங் மாதிரி வேணும் அப்படிங்கிறனால குறுக்க தான் நம்ம போடணும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. அதனால் நம்ம குறுக்க போட்டுக்கலாம். இப்போ மேக்ஸிமம் காட்டன் மெட்டீரியல் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வருது. ஏன்னா அளவு கம்மியாக இருக்கும். குறுக்க போட்டுக்கிற மாதிரி அதில் எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோதான் நம்ம வைக்க முடியும். எக்ஸ்ட்ரா லென்த் வேணும் அப்படின்னாலும் நம்ம வைக்க முடியாது. கம்பல்சரி வச்சே ஆகணும் அப்படின்னா ஷோல்டர் பகுதியில் நம்ம ஜாயிண்ட் தான் போட்டுக்கணும். துணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா கிராஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் சுடிதார் இழுத்துக்கிட்ட மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் ஃபோல்டிங் பண்ணும்போது கரெக்டாக அந்த பீஸ் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு 39 வந்து உயரம் வேணும். அப்போ 41 இன்ச்சு 2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மடித்து தைக்க அது கரெக்டாக இருக்கும். அது போக 31 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டான ரெடி அளவு உயரம் கிடைக்கும். சைடு கட் பண்ணும்போது கொஞ்சம் அவுட்டரில் கொண்டு வந்தே கட் பண்ணுங்க. அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக தையல் போட முடியும். உள்பக்கமாக கட் பண்ணிட்டீங்கன்னா கீழே டவர் வந்து குறுகுன மாதிரி ஆயிரும். அதனால் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸாக விட்டு நீங்கள் அவுட்ரு ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஷோல்டர் சைடில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் லென்த்து வந்து நீங்கள் வைக்கிற அளவு கரெக்டாக வரும். நாச்சஸ் எங்கெங்கே இருக்கோ கரெக்டாக அந்தந்த பகுதியில் நாச்சஸ் போட்டுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எல்போ வேணும்னாலும் வச்சுக்கலாம், 3/4 வேணும்னாலும் வச்சுக்கலாம், ஷார்ட் ஸ்லீவ் வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா கிளாத் வந்து அதுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. லைனிங்கில் பார்த்தீங்கன்னா கிளாத் கம்மியாக இருக்கிறனால நமக்கு லைனிங் வராது. அதனால் மெயின் கிளாத்தில் மட்டும் நம்ம வெட்டிக்கலாம். காட்டனுக்கு இது ஓகே. ஆனால் மற்ற மெட்டீரியலுக்கு வந்து லைனிங் வேணுங்கும் போது நீங்கள் லைனிங் சேர்த்து எடுத்து தான் ஆகணும். இது வந்து எல்போ ஸ்லீவ் தான். அதனால் அதில் என்ன உயரம் வருதோ அந்த அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த ஆம்ஹோல்னுடைய அளவு எவ்வளோ இருக்கோ அது அந்த அடிக்கை மார்க் பண்ணும்போது நம்ம அதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த அளவை வந்து கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும். ஏன்னா அதில் இருக்க அளவை விட இது கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வரும். அதனால் நீங்கள் எப்பவும் வைக்கிற அளவு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அளவு வந்து அதோட மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதை விட அதே அளவாக இருக்கணும், இல்லாட்டினா அதை விட கொஞ்சம் அதிகமாக வரணும். அப்படி இல்லை அப்படின்னாவே உங்களுக்கு ஷோல்டர் வந்து கீழே இழுத்துக்கும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ லைனிங் இல்லை அப்படிங்கிறது இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஸ்கின் வந்து இதில் தெரியாது. நீங்கள் மடிக்கிறதுக்காக கிளாத்தை விட்டுட்டு
நாச்சஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் கட் பண்ணும்போது கரெக்டாக பெண்ட் பண்ணி கட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த கை ஜாயின் பண்ணும்போது சுருக்கம் வராமல் அழகாக அந்த ஃபினிஷிங் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரும். ஆர்ம் ஹோல் டீப் கட் பண்ணும்போதும் ரொம்ப உள்ள தள்ளி வெட்டிடாதீங்க, அப்புறம் முன்கை இழுத்த மாதிரி ஆயிரும். சுடிதாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைட்டாக கட் பண்ணால் போதும். ப்ளவுஸ் அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி வெட்டணுங்கிறது இல்லை, லைட்டாக வந்து நீங்கள் கட் பண்ணிங்கனாவே போதும். இப்போ மேக்ஸிமம் சுடிதாருமே வந்து நம்ம நல்லா டைட் ஃபிட்டிங்கில் தான் நம்ம போடுறோம். அதனால் அதை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் கட்டிங் மெத்தட் எல்லாமே ஒரே இதுதான். ஸ்லீவுக்கு சுடிதாருக்காக இருக்கட்டும், ப்ளவுஸுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஸ்லீவ் வந்து நம்ம இப்படி தான் கட் பண்ணுறோம். அதோடைய அடிக்கை அளவு மட்டும்தான் இதில் மாறும். மற்றபடி உயரம், நீளம் இதெல்லாமே வந்து நீங்கள் என்ன அளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மெத்தட் தான் வரும். இதில் வந்து நெக்கு வந்து நம்ம கேன்வாஸில் வெட்டிக்கலாம். ஸோ அதில் 3 இன்ச்சு வந்து நம்ம நெக்குக்கு வந்து அகலம் கொடுத்துருக்கோம் கழுத்துக்கு. அப்போ அது 2.25 வச்சா கிளாத்தில் வைக்கும்போது 2.25 வச்சா 3 இன்ச்சு வந்துடும். அதுவே நீங்கள் வந்துட்டு கேன்வாஸில் வெட்டும்போது டைரெக்டாக 3 இன்ச்சு நம்ம அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டினுடைய பேக் நெக்கினுடைய உயரமும் ஃப்ரண்ட் நெக்கினுடைய உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பேட்ச் ஒர்க் ஏதாவது வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து சும்மா பேண்ட்டினுடைய கிளாத்தை மட்டும் ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி முன்னாடி வச்சா போதும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நார்மல் ரவுண்ட் நெக்கே வெட்டிட்டு கிளாத்லேயே அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். கழுத்தினுடைய அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தினுடைய உயரம் ஃப்ரண்ட் எவ்வளோ, பேக் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க. 6+1/2 அப்படின்றது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப அகலமாக வைக்க தேவையில்லை. நீங்கள் ஓரளவுக்கு நார்மல் அகலம் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த பேக்கு ஒரே மாதிரி தான் அப்படின்னா நீங்கள் ஒட்டுக்காவே நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து அகலமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் மேலே வந்து நான் கொஞ்சம் அந்த இது வந்து விட்டுட்டு கட் பண்ணுறேன். உங்களுக்கு அகலம் கரெக்டாக வரும், அந்த நாச்சுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்குவோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மேலே அந்த இது, ஏன்னா நம்மளே ஸ்டிச் பண்ணும்போது வேற, இன்னொருத்தர் ஸ்டிச் பண்ணும்போது அந்த அளவு வந்து நமக்கு மாறிடக்கூடாது. அப்படி மாறிச்சு அப்படின்னாலும் அது கழுத்து வந்து ஷோல்டர் இறங்குறதுக்கும் கழுத்து கரெக்டாக சீட்டிங் ஆகாததுக்கும் அது ஒரு காரணமாயிரும். அதனால கேன்வாஸ் வைக்கும்போது கரெக்டான டிஸ்டன்ஸ் அகலம் 3 இன்ச்சுனா அந்த 3 இன்ச்சில் தான் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேலே ஒரு பகுதி விட்டுருக்கோம். அதை வந்து நீங்கள் கட் பண்ணும்போது நெக்கில் வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்கழுத்து அப்படிங்கும்போது லைட்டாக அந்த இடத்துல ஒரு பார்டர் மட்டும் பேண்ட் கிளாத்தில் கொடுக்கணும். அதுக்காக மட்டும் அதை நீங்கள் டிசைன் ஒரு இதில் வந்து மாடலாக வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து ஈஸியாக அதனுடைய டிசைன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் எப்படி கட் பண்ணணும், அதுக்கான நெக் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.